நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேசம் எகிப்து தேசம். இந்த எகிப்து தேசம் மிக நீண்ட வரலாற்றை கொண்ட தேசம். அந்தளவு மிக பழமையான தேசம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு பலருக்கும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேசமாக இருந்தது. இது அங்கே இருக்கக்கூடிய வினோதமான பிரம்மாண்டமான பிரமிடுகள், பல வினோத உருவங்களை கொண்ட கடவுள்கள், அவர்களுடைய கோவில்கள், அதில் இருக்கக்கூடிய சித்திரை எழுத்துக்கள், இதெல்லாமே பல ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கான கனவு பூமின்னு சொல்லலாம். மெசொப்பொத்தேமிய சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்தைப் போல நைல் நதி சமவெளிகளில் தோன்றிய நாகரிகமான இந்த எகிப்திய நாகரிகம் மிக பழமையான நாகரிகம். அதனால தான் ஆதிகால தேசங்களில் ஒன்றா இருக்குது. அதிலும் முதலாக உருவாகிய ஒரு பேரரசு அப்படின்னா எகிப்திய பேரரசு தான். இந்த நைல் நதியை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே மிக நீண்ட நதி. இந்த நதியை அடித்து வரக்கூடிய வண்டல் மண் இந்த பகுதியில் ஒரு செழிப்பான சமவெளியை உண்டாக்கியிருக்கு. அதனால் இங்கே மக்கள் அதிகமாக குடியேறி அங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைல் நதி கரைகளில் மிகப்பெரிய பட்டணங்கள் உருவாகுது. இப்படி அங்கே எகிப்திய நாகரிகம் உருவாகுது. ஒரு பெரிய தேசமாக உருவாகுது. எகிப்திய தேசத்துக்கான வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே 3000 BCயில் இருந்தே அதற்கான வரலாறு இருக்குது. நைல் நதியை ஒட்டி உருவான இந்த எகிப்திய நாகரிகத்தில் இந்த நைல் நதியை ஒட்டி பல நாகரிகங்களாக முதல்ல உருவானாங்க. ஆப்பிரிக்காவோட தென்பகுதியிலேருந்து இந்த நைல் நதி உருவாகி எகிப்து வழியாக ஓடி வருது. இந்த எகிப்திலையும் இந்த எகிப்தில் லோயர் எகிப்து, அப்பர் எகிப்துன்னு 2 பிரிவாக பார்க்கலாம். நைல் நதி கடலில் கலக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் லோயர் எகிப்து, அது தாழ்வான பகுதி. இதற்கு தென்பகுதியில் இருக்கக்கூடியது தான் அப்பர் எகிப்து. இந்த 2 பகுதிகளிலுமே நைல் நதியை ஒட்டி தனித்தனி நாகரிகமாக தேசமாக இருந்தாங்க. எகிப்து என்ற ஒரு ராஜ்யமாக பல மன்னர்கள் வர்றதுக்கு முந்தைய காலகட்டம் இது பண்டைய எகிப்து. கிமு 3000 ஆண்டில் இருந்து 2600 ஆண்டு வரைக்கும் உள்ள காலகட்டம் தான் பண்டைய எகிப்திய காலகட்டம்னு சொல்லலாம். இதற்கு பிறகு தான் ஒரே எகிப்து தேசமாக உருவாகுது. மேனேஸ் அப்படிங்கிற ஒரு பார்வோன் தான் முதல் முறையாக இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து ஒரே எகிப்தாக ஆளுகை செய்கிறார். இந்த காலகட்டத்தை ஓல்டு கிங்டம்னு சொல்கிறாங்க. பண்டைய எகிப்திய வரலாற்றை 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இங்கே நீங்கள் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். எகிப்திய பேரரசுகள் உருவாவதற்கு முந்தைய காலகட்டத்தை முதல் பிரிவாக பார்க்குறோம். இது கிபி 2600க்கு முந்தைய காலகட்டம். இதுதான் முதல் பகுதி. இரண்டாவது பகுதி தான் த ஓல்டு கிங்டம். கிமு 2600 இருந்து 2100 வரைக்குமான காலகட்டம் தான் இந்த ஓல்டு கிங்டம். இதற்கு அடுத்ததாக கிமு 2050 இருந்து கிமு 1600 வரைக்குமான காலகட்டம் மிடில் கிங்டம். இதற்கு அடுத்ததாக கிமு 1500 இருந்து கிமு 1060 வரைக்குமான காலகட்டம் நியூ கிங்டம். இன்றைக்கு இந்த தேசத்துக்கான பெயர் எகிப்து. இந்த எகிப்துங்கிற பெயர் எப்படி வந்தது? இந்த பெயருக்கான மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதிகால கிரேக்க மொழியில் எகிப்டோஸ் என்கிற பெயர் இருந்திருக்கு. ஆனால் அரபு மொழியில் பார்த்திங்கன்னா இந்த எகிப்து தேசத்துக்கான பெயர் மிஸ்ர் அல்லது மிஸ்ரே என்கிற பெயர் இருந்திருக்கு. ஆனால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இதற்கு என்ன பெயர் இருந்திருக்குன்னு பார்த்தா, ஆதி காலத்தில் இருந்த செமிட்டிக் லாங்குவேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ரு அல்லது மிஸ்ரி அல்லது மிசரு என்கிற பெயர் தான் இருந்திருக்கு. இந்த ஆதி காலத்து அக்கேடியன் லாங்குவேஜில் பாருங்கள் மிஸ்ரு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயருக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இதற்கு முன்பு எபிரேய மொழியில், அதாவது இஸ்ரேல் மக்களுடைய வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா மிஸ்ராயிம் என்பவருடைய சந்ததியினர் தான் இந்த எகிப்தில் குடியேறினார்கள் என்று இருக்குது. அதனால தான் இந்த தேசத்துக்கும் மிஸ்ராயிம் என்கிற பெயரும் உண்டு. அதனால் இந்த மிஸ்ராயிம் என்கிற பெயரில் இருந்து தான் மிஸ்ரே, மிஸ்ரு என்கிற பெயர்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் பண்டைய எகிப்தியர்கள் அவங்க தேசத்துக்கே அவங்க என்ன பெயர் வைத்து அழைத்தார்கள்னு பார்த்தோன்னா கெமட் என்கிற பெயரில் தான் அழைத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் இந்த சித்திரை எழுத்துக்களில் பார்க்கலாம். இதனுடைய உச்சரிப்பு கெமட், அதாவது கருப்பு நிலம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எகிப்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் பாலைவனமாக இருக்குது, அதெல்லாம் சிவப்பு நிலம் அப்படின்னும். இந்த நைல் நதி ஓடக்கூடிய பகுதியில் செழிப்பான வண்டல் நிலம் கருப்பு நிலமாக இருக்கிறனால கெமட் அப்படின்னு, அதாவது கருப்பு நிலம்னு அழைத்திருக்கிறாங்க. அப்போ பண்டைய பெயர்கள் இப்படி இருக்கும்போது நாம் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி எகிப்துன்னு சொல்கிறோன்னா, இன்றைய இந்த எஜிப்டுங்கிற பெயர் எதுலேருந்து வந்துச்சுன்னா பண்டைய கிரேக்க மொழியில் எஜிப்டோ என்கிற பெயரில் இருந்து வந்திருக்கு. இந்த பெயர் ஏஜியன் ஹிப்டியோஸ் என்கிற சொற்களில் இருந்து வந்திருக்கு. ஏஜியன் ஹிப்டியோஸ் அப்படின்னா பிலோ த ஏஜியன் அப்படின்னு அர்த்தம். கிரேக்க தேசத்துக்கு பக்கத்தில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதிக்கு தான் ஏஜியன் கடல்னு பேர். இந்த கடல் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி என்பது தான் கிரேக்க மொழியில் ஏஜியோ ஹிப்டியோஸ் என்று சொல்லப்படுது.
இதில் இருந்து தான் எஜிப்டியோஸ் என்கிற சொல்லா மாறி அது பின்னால் மருவி ஈஜிப்ட் என்கிற பெயராக வருது. அதுதான் தமிழில் நம்ம எகிப்துன்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் மனித இனம்னு சொல்லும்போது அடிப்படையான 3 இனங்கள் இருக்குது. அதில் இருந்து தான் இன்றைக்கு பல்வேறு இன மக்கள் உருவாகி வந்திருக்கிறாங்க. அடிப்படையான 3 இனம்னா ஐரோப்பிய இன மக்கள், ஆப்பிரிக்கா இன மக்கள், ஆசியா இன மக்கள். ஆசிய இன மக்கள்னு சொல்லும்போது மங்கோலியர்கள், அதாவது சைனீஸ் மங்கோலியர்களை போன்ற தோற்றம். இந்தியர்கள், எகிப்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இவங்க முழுமையான ஆசியா இன மக்கள்னு சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கா ஆசியா இன மக்களுடைய கலவையாக இருக்கிறாங்க. ஒரே எகிப்திய பேரரசாக உருவான பிறகு ஓல்டு கிங்டம், மிடில் கிங்டம், நியூ கிங்டம் அப்படின்னு பல எகிப்திய அரச குடும்பங்கள், பல எகிப்திய ராஜ்யங்கள் அங்கே வந்து ஆளுகை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 2500 வருடங்கள் இந்த எகிப்திய சாம்ராஜ்யங்கள் அவங்கள ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எகிப்தியர்களுக்கே ஒரு அவர்களுடைய நாகரிகம், கலை, மொழி, மதம், அவர்களுடைய பல கண்டுபிடிப்புகள், இப்படி அவங்க நாகரிகம் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. பண்டைய எகிப்தில் தான் ஹைரோக்ளிபிக்ஸ் என்கிற சித்திர எழுத்து முறை கண்டுபிடிக்கப்பட்டு அதில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எழுத்து வடிவங்கள் எல்லாம் உருவாகி வருது. இன்னும் பிற்காலத்தில் இவங்க பாப்பிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தாவரத்தில் இருந்து எழுதுவதற்கான காகிதத்தை தயாரிக்கிறாங்க. இப்படி எகிப்திய நாகரிகம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது. அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு உலகத்திலேயே அதிக வலிமையுள்ள ராஜ்யமாக, அதிக செல்வ செழிப்புள்ள முன்னேறிய ஒரு ராஜ்யமாக அவங்க தான் இருந்தாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான பிரமிடுகள் எல்லாம் அங்கே கட்டப்பட்டது. இந்த பிரமிடுகள் கட்டப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஹிக்ஸோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் எகிப்துக்கு வெளியே இருந்து, அதாவது கானான் தேச பகுதியில் இருந்து எகிப்துக்கு வந்து எகிப்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இவர்களை பற்றி மெனதோ என்கிற எகிப்திய மதகுரு எழுதும்போது இவர்களை ஷெப்பர்ட் கிங் அப்படின்னு சொல்கிறார். ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய இனத்திலிருந்து வந்த ஒரு ராஜா. கானான் பிரதேசத்தில் இருந்து தான் எகிப்துக்கு வர்றாங்க. இவங்க பிறகு எகிப்தை விட்டு கிளம்பி போகும்போதும் அந்த கானான் தேச பிரதேசத்துக்கு தான் போகிறாங்க. அதாவது இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பகுதிக்கு, அந்த எருசலேம் இருக்கக்கூடிய பகுதிக்கு. அப்போது அதற்கு பேர் சாலேம். அப்போது அன்றைக்கு சாலேமின் ராஜாவாக இருந்தவர் மெல்கிசேதேக்கு என்பவர். அப்போது அவரும் அவருடைய கூட்டத்தாரும் தான் இந்த ஹிக்ஸோஸாக இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குது. மெனதோ சொல்லும்போது இவர்கள் அங்கே பெரிய படையோடு வந்து யுத்தம் செய்து எகிப்தை கைப்பற்றவில்லை, சமாதானமான முறையிலேயே எகிப்தை கட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்கிறார். ஆதி காலத்து எகிப்திய மதத்தில் ஏராளமான கடவுள்கள் உண்டு. அவங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. யுத்தத்துக்கு ஒரு கடவுள், மகிழ்ச்சிக்கு ஆடல் பாடலுக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள், மழைக்கு ஒரு கடவுள். இதோட ஒவ்வொரு மிருகத்தையும் அந்த கடவுள்களோட இணைத்திருப்பாங்க. இப்படி நைல் நதியில் ஏராளமான முதலைகள் உண்டு. அந்த முதலைகளையும் கடவுளாக வணங்கியிருக்கிறாங்க. இறந்து போன அரசர்களை மட்டும் இல்லை, இந்த முதலைகளையும் பதப்படுத்தி மம்மிகளாக வைத்திருக்கிறாங்க. இப்படி எகிப்தியர்கள் அவர்களுடைய மதத்தில் பல்வேறு கடவுள்களை வணங்குறாங்க. அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு கோயில்கள் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் ஹிக்ஸோஸ் வந்து எகிப்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த மத வழிபாடு, இந்த கோயில்கள் எல்லாத்தையும் பூட்டி போட்டுட்டாங்க. அதே நேரத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆள்பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமான பிரமிடை கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பொதுவாகவே எகிப்திய பிரமிடுகள் எல்லாம் அடிமைகளை கொண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பல இடங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது பல படங்களையும் நீங்கள் அப்படி பார்த்துருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. ஏன்னா ஆராய்ச்சிகளின்படி என்ன தருதுன்னா, அப்படி அடிமைகளை கொண்டு கட்ட முடியாது. ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு சின்ன கட்டடத்தை கட்டணுன்னா கூட அதற்கு மிகவும் தொழில் தெரிந்தவர்கள் தேவைப்படுறாங்களே, அதை கண்காணிக்கக்கூடியவர்கள், அதை திட்டமிடுறவங்க. அப்போ அந்த தொழிலில் தேர்ச்சி அடைந்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், திறமையானவர்களை வைத்து தான் கட்ட முடியும். ஏன்னா அந்த பிரமிடுகள் பக்கத்தில் அங்கே தங்கியிருந்து வேலை செய்பவர்களுக்காக மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கான தங்குமிடம், வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த திறமையான தொழிலாளர்கள் அங்கே தங்கியிருந்து வேலை செய்வதற்கான எல்லாவித வசதிகளும் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக த கிரேட் பிரமிடு என்று சொல்லப்படுகிற அந்த மகா பிரமிடை பார்த்திங்கன்னா, அது மற்ற எல்லா பிரமிடுகளை காட்டிலும் மிக சிறப்பாக கட்டப்பட்டது. இதை தான் ஒரிஜினல் பிரமிடுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிரமிடை பார்த்து தான் மற்ற பல பிரமிடுகளும் பின்னால் கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரமிடை அசல் பிரமிடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு மிக துல்லியமான அளவுகளோடு, பல சிறப்பான உட்கட்டமைப்புகளோடு, அறிவியல் மற்றும் கணித மதிப்பீடுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருக்குது. அதனால தான் இதை மகா பிரமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரமிட், இந்த மகா பிரமிட் எதற்காக, யாரால் கட்டப்பட்டது என்பதற்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு நுணுக்கமாக மிக சிறப்பாக கட்டப்பட வேண்டியதுன்னு அவசியம் என்ன, இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த மகா பிரமிடை பற்றி ஏராளமான தகவல்களோடு பல பாடங்கள் டிவைன் பிளான் சேனலில் இருக்குது. ஆர்வம் இருக்கிறவங்க அதை பார்க்கலாம். இந்த மகா பிரமிடு கட்டப்பட்ட காலகட்டத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த ஹிக்ஸோஸ் என்று சொல்லக்கூடிய
இந்த எகிப்தை கட்டுப்படுத்தி ஆண்டு கொண்டு இருந்தார்கள் இல்லையா, அவர்களுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே குறைந்து விடுகிறது. இதற்கு பிறகு தான் இந்த அடுத்த காலகட்டம், மிடில் கிங்டம் காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஹிக்ஸஸுடைய கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. பிறகு முற்றிலுமாக அவர்கள் அங்கிருந்து வெளியே அனுப்பப்படுறாங்க. திரும்பவும் இந்த எகிப்து முழுவதுமே எகிப்தியர் ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இப்படி இந்த காலகட்டத்தில் மீண்டும் எகிப்தியர் ராஜ்யம் ஒரு வலிமை வாய்ந்த பேரரசாக மாற்றமடைகிறது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக எகிப்து உருவாகுது. நைல் நதி முகத்துவாரத்திலிருந்து சூடான், எத்தியோப்பியா வரைக்கும்லாம் இவங்க ஆதிக்கம் இருந்திருக்கு. அதேபோல் வடக்கில் கானான் தேசம், இன்றைக்கு இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகளும் எகிப்துடைய செல்வாக்கு கீழே வந்திருக்கு. ஆனால் இதே நேரத்தில் அங்கே துருக்கி, லெபனான் பக்கத்தில் ஹிட்டைட்ஸ்னு ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அவங்களும் ஒரு பெரிய தேசமாக வளர்ச்சியடைந்து வந்தாங்க. அதனால் அவர்களுடைய செல்வாக்குக்கு கீழேயும் இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வருது. இதனால் எகிப்திய பேரரசுக்கும் ஹிட்டைட் பேரரசுக்கும் இடையில் மோதல் வருது. இதுதான் பேட்டில் ஆஃப் காதேஸ். இந்த காதேஸ் என்பது சிரியாவுக்கும் லெபனானுக்குமான அந்த எல்லை பகுதிகளில் இருக்குது. இந்த நகரம் ஹிட்டைட்ஸோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இதற்கு முன்பு எகிப்திய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் இப்போது இந்த பகுதியை மீண்டும் எடுப்பதற்காக அப்பொழுது எகிப்திய பேரரசின் அரசராக பார்வோனாக இருந்த 2ஆம் ராம்சேஸ் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஹிட்டைட்ஸ் ராஜ்யத்துக்கு எதிராக படையை திரட்டிக்கிட்டு போகிறாரு. இப்படி போய் அங்கே யுத்தம் நடக்கிற இடம் தான் அந்த காதேஸ். இந்த பேட்டில் ஆஃப் காதேஸ் தான் உலக வரலாற்றிலேயே ஆதி காலத்தில் நடந்த யுத்தங்களில் வரலாற்றில் மிக விரிவாக பதிவு செய்யப்பட்ட யுத்தம். இந்த யுத்தம் யாருக்கிடையே நடந்தது, இந்த யுத்தம் எப்படியெல்லாம் நடந்தது, இப்படி பல தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ராம்சேஸுடைய ஒரு கோவில், லக்ஸாருங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோவிலில் இந்த யுத்தத்தை பற்றிய விவரங்கள் எல்லாம் பாறையில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த காதேஸ் யுத்தம் கிமு 1300க்கு முன்பு நடந்த யுத்தம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் சேரியட்டுகள் பயன்படுத்தப்பட்ட யுத்தம். இந்த காலகட்டத்தில் தான் யுத்தத்தில் குதிரை ரதங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிற்காலங்களில் இந்த குதிரை ரதங்கள் அதிக அளவு வெற்றிகரமாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி யுத்தத்தில் பயன்படுத்துகிறத விட்டுட்டாங்க. ஆனால் இந்த காதேஸ் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 குதிரை ரதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த பார்வோன் 2ஆம் ராம்சேஸ் ஏராளமான குதிரை வீரர்கள், காலாட்படை, 2000க்கு மேலான குதிரை ரதங்களோடு கானான் தேச பகுதியெல்லாம் தாண்டி போகிறாரு. கானான் பகுதிகளில் ஹிட்டைட்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளெல்லாம் இவங்க கைப்பற்றி கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது அங்கே ஹிட்டைட்ஸ் படையில் இருந்து ஓடி வந்த 2 பேரை பிடிக்கிறாங்க. அவர்களை பிடித்து விசாரிக்கும்போது ஹிட்டைட்ஸ் படை இப்படி சிரியாவில் ஆலப்போ நகரத்தின் பக்கத்தில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ராம்சேஸ் மிக வேகமாக குதிரைகளோடும் அவருடைய குதிரை ரதங்களோடும் அந்த 2 பேர் சொன்ன அந்த பகுதியை நோக்கி போகிறாங்க. ரொம்ப தூரத்தில் ஆலப்போ நகர் பக்கத்தில் தான் அந்த படைகள் இருக்குதுன்னு போகிறாங்க. ஆனால் ஹிட்டைட்ஸ் படையிலிருந்து ஓடி வந்ததாக சொல்லப்பட்ட அந்த 2 பேரும் ஹிட்டைட்ஸ் ராஜாவான மொவாட்டலிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் பார்வோனை இப்படி திசை திருப்பி சிக்க வைக்கிறதுக்கு தான் தவறான தகவலை கொடுத்துருக்குறாங்க. இந்த சதி திட்டம் தெரியாமல் பார்வோன் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வழியிலேயே 20,000க்கும் மேற்பட்ட குதிரை வீரர்கள், 2000க்கும் மேற்பட்ட சேரியட்டோட இந்த மொவாட்டலி திடீர் தாக்குதலை நடத்துகிறான். பார்வோனும் அவனுடைய இராணுவமும் சுற்றி சூழப்படுகிறார்கள். இப்படி 2ஆம் ராம்சேஸ் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஒருவேளை பிடிக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம். ஆனால் இதிலிருந்து தப்பணும் என்பதற்காக தன்னுடைய சேரியட்டோட நேரடியாக அந்த ஹிட்டைட்ஸ் இராணுவத்தோட போய் மோதுறாரு. அப்படி அவங்களுடைய வளையத்தை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு. தொடர்ந்து நடந்த யுத்தத்தில் ராம்சேஸுடைய படைகள் ஹிட்டைட்ஸ் படைகளை தோற்கடித்து விரட்டுறாங்க. ஆனாலும் ஹிட்டைட்ஸுடைய மன்னனும் அவனுடைய படைகளும் காதேஸ் நகரத்தில் இருக்கிறாங்க. அந்த நகரத்துடைய கோட்டை சுவர்களுக்கு பின்னால் இருக்கிறனால ராம்சேஸ் அதை முற்றுகை போட்டும் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் பிறகு பின்வாங்கி எகிப்துக்கே வந்துடுறார். இந்த யுத்தத்தில் ஹிட்டைட்ஸ் அவங்க ஜெயித்ததாக எழுதி வைத்திருக்கிறாங்க. 2ஆம் ராம்சேஸும் அவருடைய கல்வெட்டுகளில் இந்த யுத்தத்தில் அவர் ஹிட்டைட்ஸை ஜெயிச்சதாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் கிடைத்த வரலாற்று ஆதாரங்களை வைத்து வரலாற்று ஆசிரியர்கள் இந்த யுத்தம் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் 2 பேருக்கும் சமமான நிலையில் முடிவடைந்ததாக சொல்கிறாங்க. இதற்கு பிறகு 15 வருடங்களுக்கு பிறகு இந்த 2 பேரரசுகளும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வர்றாங்க. பண்டைய எகிப்து வரலாற்றின் 3வது பகுதியான அந்த நியூ கிங்டம் காலகட்டத்தில் தான் இந்த காதேஸ் யுத்தம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த கானான் பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது. இந்த காலகட்டத்திற்கு கொஞ்சம் முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு தான் எபிரேயர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கணும். வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கால கணக்குகளின்படி கிமு 1615 இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் மதத்தில் தீர்க்கதரிசிகளாகவும் முற்பிதாக்களாகவும் கருதப்படுகிற
ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் அவர்களுடைய சந்ததிகள் இந்த கானான் பகுதிகளில் தான் நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வந்ததுனால அங்கே இருந்து எகிப்துக்கு குடி போகிறாங்க. காலப்போக்கில் அவங்க எகிப்தில் அடிமைகளாக வேலை வாங்கப்படுறாங்க. பிறகு மோசேயின் தலைமையில் 1615 பிசியில் அவங்க எகிப்தில் இருந்து விடுதலை அடைந்து கானான் பகுதிக்கு வர்றாங்க. வந்து அங்கே அவர்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கி கொள்கிறாங்க. அந்த தேசம்தான் இஸ்ரேல் தேசமாக பின்னால் உருவாகுது. அந்த இஸ்ரேல் தேசம் எகிப்துக்கு அடுத்ததாக பெரிய பேரரசாக வளர்ச்சி அடையுது. எக்ஸோடஸ் என்கிற உலக புகழ்பெற்ற படத்தை பலரும் பார்த்துருக்கலாம். இஸ்ரேலர்கள் அங்கே எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு விடுதலை கொடுக்க பார்வோன் விரும்பலை. அப்போ தான் இஸ்ரேல் மக்களுடைய தேவன் பயங்கரமான 10 வாதைகளை எகிப்தியர்களுக்கு கொடுக்குறாரு. இதனால் பார்வோன் வேறு வழி இல்லாமல் கடைசியாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிடுறான். இஸ்ரேல் மக்கள் இப்படி எகிப்தோடு வெளியே வர்றாங்க. பார்வோன் திரும்பவும் துரத்துறான். அப்போ அவர்கள் செங்கடலை எல்லாம் தாண்டி அதிலேருந்து தப்பி வர்றாங்க. இப்படி இதை பிரம்மாண்டமான கதையாக படமாக பலரும் பார்த்துருக்கலாம். ஆனால் இது வெறும் கதையல்ல, உண்மையாகவே இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல வரலாற்று ஆதாரங்கள் கிடச்சிருக்கு. இஸ்ரேல் மக்கள் இப்படி எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. பிறகு அங்கே இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து அங்கே அவங்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்பதற்கான பல வரலாற்று ஆதாரங்கள் இன்றைக்கி இருக்குது. மோசேயுடைய பிறப்பை பற்றி பைபிளில் யாத்ராகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பல விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மோசேயை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து நைல் நதியில் மிதக்க விட்டுறாங்க. இந்த இடத்துல அந்த நைல் நதிக்கான வார்த்தை பார்த்திங்கன்னா அங்கே எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படலை, எகிப்திய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எகிப்திய வார்த்தை அங்கே எபிரேயில் எழுதப்பட்டிருக்கு. ஹீப்ருவில் நதிக்கான வார்த்தை பார்த்திங்கன்னா நாகர். ஆனால் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படலை. யெகோர் என்கிற எகிப்திய வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்ட்ராங் ஹீப்ரு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பற்றி சொல்லும்போது எகிப்தியன் ஆரிஜின் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்று இதை எழுதியது மோசேதான்னு தெரியுது. ஏன்னா வேறு யாராவது இஸ்ரேலியர்கள் எழுதியிருந்தால் அவர்களுடைய மொழி ஹீப்ரு, அதில் தான் எழுதியிருப்பாங்க. மோசே எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்கிறாரு. அங்கே அவருக்கு மொழி எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ எகிப்துடைய கலை கல்வி எல்லாம் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால தான் மோசே இந்த எக்ஸோடஸ் புத்தகத்தை எழுதும்போது அவர் எகிப்தில் வளர்ந்து கற்றுக்கொண்டதுனால நிறைய எகிப்திய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அதே போல் இன்னும் பல வார்த்தைகளுடைய மூலம் பார்த்திங்கன்னா எகிப்து வார்த்தையாக இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், மோசே அவருடைய பெயரிலேயே ஆதாரம் இருக்குது. ஏன்னா மோசே அங்கே நைல் நதியிலேருந்து எடுத்து வளர்த்தது பார்வோனுடைய மகள். அவங்க தான் அங்கே மோசேன்னு பேர் வைக்கிறாங்க. நதியில் இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி மோசேன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த மோசே என்பது எகிப்திய சொல், நதியிலிருந்து தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அந்த பெயரை வைக்கிறாங்க. இந்த மோசே என்பது எகிப்தில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பெயர். பல பெயர்களை நீங்கள் எப்படி பார்க்கலாம். பார்வோன்களுடைய பெயர்களில் கூட இந்த மோசேங்கிற சொல் இருக்குது. உதாரணத்துக்கு சில பெயர்களை பாருங்கள். அமன்மோஸ், டட்மோஸ், அஹ்மோஸ், பிடாஹ்மோஸ், ராமோஸ், ராமசேஸ். இப்படி இந்த யாத்ராகம புத்தகத்தை எழுதிய மோசே எகிப்தில் கற்று வளர்ந்து வந்தவர் என்பதும், இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து பிறகு அங்கிருந்து வெளியேறி இஸ்ரேலுக்கு வந்தாங்க என்பதற்கெல்லாம் ஏராளமான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இங்கே நாம் ஆதிகால எகிப்தின் வரலாற்றை பற்றி மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ அதை பற்றி நாம் பார்க்க முடியாது. இன்னொரு பாடமாக இதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலியர்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய இந்த காலகட்டத்தோடு 1600 பிசியோடு எகிப்திய மிடில் கிங்டம் முடிவுக்கு வருது. எகிப்திய வரலாற்றின் அடுத்த பகுதியான நியூ கிங்டம் 1500 1070 வரையான காலகட்டம். எகிப்தினுடைய இந்த நியூ கிங்டம் காலகட்டத்தில் இருந்தே இஸ்ரேல் ஒரு தேசமாக உருவாகி வருது. 1120 பிசியிலிருந்து ஒரு தேசமாக உருவாகி அடுத்து தாவீது சாலமோன் ராஜாக்களுடைய காலகட்டங்களில் ஒரு வலிமையான பேரரசாக வளர்ச்சி அடைந்தது. தாவீது சாலமோன் காலகட்டத்தில் எகிப்து தேசம் இஸ்ரேல் தேசத்தோட நட்போடு இருக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்த வழக்கத்தின்படியே தேசங்களுக்கிடையே பெண் கொடுப்பதோ அல்லது எடுத்தோ அப்படி அவங்களுடைய நட்புணர்வை உறுதி செய்வாங்க. அதே போல் சாலமோன் ராஜா பார்வோனுடைய மகளை திருமணம் செய்கிறாரு. இந்த திருமணத்திற்கு சீதனமாக கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய கீசர் என்கிற நகரத்தை பார்வோன் சாலமோனுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த நட்பு சாலமோன் காலம் வரைக்கும் தான் இருந்தது. சாலமோனுக்கு அடுத்ததாக இஸ்ரேலின் ராஜாவாக வந்த ரெகோபயாம் என்கிற ராஜாவுக்கு எதிராக அப்போதைய எகிப்தின் பார்வோன் ஷீஷாக் வந்து யுத்தம் பண்ணுறாரு. இந்த பார்வோனுடைய பெயர் எபிரேய வேதாகமத்தில் ஷீஷாக் என்று சொல்லப்பட்டிருக்கும்.
வரலாற்று ஆசிரியர்கள் இந்த பார்வோனை ஷோஷன்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த பார்வோன் வந்து கானான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களை அழிக்கிறாரு. எருசலேமில் சாலமோன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தில் செய்த பல பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த காலகட்டத்துக்கு பிறகு லிபியர்கள், நூபியன்ஸ், அசிரியர்கள் இவர்கள் தொடர்ந்து எகிப்துக்கு எதிராக படையெடுத்து ஆக்கிரமிக்கிறாங்க. ஒவ்வொரு படையெடுப்புக்கு பிறகும் எகிப்தியர்கள் அவங்கள விரட்டிட்டு அவங்க தேசத்தை கொண்டு வந்தாலும் கூட முன்பு போல் அந்த எகிப்திய பேரரசு வலிமையானதாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடையுது. அடுத்ததாக இந்த பகுதியில் பெரிய பேரரசாக வந்த அசிரியர்கள் எகிப்துக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அசிரியர்களால் எகிப்து தோற்கடிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பாபிலோன் சாம்ராஜ்யம் வருகிறது. பாபிலோன் சாம்ராஜ்யமும் எகிப்தை ஜெயிக்கிறாங்க. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கீழே எகிப்து வருது. இதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய பேரரசாக அக்கிமெனிட் எம்பையர் வருது. மேதியா மற்றும் பெர்ஷியா பேரரசுகள் அப்படின்னு இதை சொல்லலாம். கிமு 525 இருந்து மேதியா, பிறகு பெர்ஷியா பேரரசுகளுக்கு கீழே எகிப்து வருது. இடையில் அப்பப்போ எகிப்து இந்த பெர்ஷிய கட்டுப்பாட்டில் இருந்து சுதந்திரம் அடைந்தாலும் அடுத்தடுத்த யுத்தங்களில் திரும்பவும் பெர்ஷியா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அடுத்ததாக கிரேக்கன் எம்பையர், அலெக்சாண்டர் த கிரேட் 332 பிசியில் எகிப்துக்கு எதிராக படையெடுத்து வந்து ஜெயிக்கிறார். அலெக்சாண்டர் மிக எளிதாக எகிப்தை ஜெயித்து எகிப்துடைய பார்வோனாகவே தன்னை முடிசூட்டி கொண்டார். எகிப்திய மக்களும் இவரை பெர்ஷிய பேரரசிலிருந்து தங்களுக்கு விடுதலை கொடுத்தவராகவும் தங்களுடைய பார்வோனாகவும் ஏற்றுக்கொண்டு வரவேற்கிறாங்க. அலெக்சாண்டர் எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா என்கிற நகரத்தை உருவாக்குறாரு. இந்த நகரம் கலை மற்றும் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்ததாக வளர்ச்சி அடைந்தது. மத்திய கிழக்கிலேயே இந்த அலெக்சாண்ட்ரியா நகரம் கல்விக்கும் ஞானிகளுக்கும் சிறந்த இடமாக இருந்தது. அலெக்சாண்ட்ரியாவில் அந்த காலகட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான நூலகம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்தடுத்த சாம்ராஜ்யங்களில் கூட இந்த அலெக்சாண்ட்ரியா நகரம் மிக முக்கியமான மிகச்சிறந்த நகரமாக இருந்திருக்கு. அலெக்சாந்தர் இங்கே இந்த அலெக்சாண்ட்ரியா நகரத்தை கட்டியதும் இங்கே கிரேக்க மொழியும் கிரேக்க கலாச்சாரமும் பரவியதெல்லாம் இந்த பிராந்தியத்தில் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அலெக்சாண்டர் இறந்த பிறகு அவருடைய தளபதிகளில் ஒருவராக இருந்த தாலமையோடைய கட்டுப்பாட்டு கீழே எகிப்து வருது. அடுத்து தொடர்ச்சியாக இந்த தாலமிக் ராஜ்யங்களுக்கு கீழே இந்த எகிப்து இருக்குது. ரோமர்கள் கிரேக்கர் சாம்ராஜ்யத்தை ஜெயித்த பிறகு எகிப்து ரோமர்களுடைய அரசாட்சிக்கு கீழே வருது. கிளியோபட்ராவுடைய ராஜ்யமும் தாலமி ராஜ்யத்துடைய ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது. கிமு 30 ஜூலியஸ் சீசர் எகிப்தை ஜெயிக்கிறாரு. ஆனால் கிளியோபட்ரா ஜூலியஸ் சீசரை வரவேற்று ஜூலியஸ் சீசரோடு சேர்ந்து அங்கே ஆளுகை செய்கிறாங்க. ஜூலியஸ் சீசர் கிளியோபட்ராவை மணந்து கொள்கிறார். ஆனால் அவர் ரோமுக்கு திரும்பிய உடனே அங்கே படுகொலை செய்யப்படுறாரு. இதனால் கிளியோபட்ரா எகிப்துக்கே திரும்பி வந்து ரோமுக்கு எதிராக ஜூலியஸ் சீசர் தளபதி மார்க் ஆண்டனியோட சேர்ந்து கொண்டு ஆளுகை செய்கிறாங்க. அடுத்ததாக வந்த அகஸ்டஸ் சீசர் மார்க் ஆண்டனி கிளியோபட்ராவுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த யுத்தத்தில் கிளியோபட்ரா தோற்கடிக்கப்படுறாங்க. அலெக்சாண்ட்ரியா நகரம் ரோம படையால் கைப்பற்றப்படுகிறது. கிளியோபட்ரா தற்கொலை செய்து கொண்ட பிறகு எகிப்து ரோம பேரரசோடு இணைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு எகிப்து ரோம பேரரசுடைய களஞ்சியமாக விளங்கியது. ரோமுக்கு தேவையான தானியங்கள், கோதுமை எல்லாமே எகிப்து தான் கொடுத்து கொண்டிருந்தது. ரோமர்கள் காலகட்டத்தில் எகிப்தில் கிறிஸ்தவ மதம் பரவ ஆரம்பிக்குது. கிபி 313 பிறகு ரோம பேரரசே கிறிஸ்தவ மதத்தை அதனுடைய அரசாங்க மதமாக ஏற்றுக்கொள்கிறது. இதற்கு பிறகு இங்கே கிறிஸ்தவ மதம் இன்னும் அதிகமாக பரவியது. வேதாகமத்தின் மிக பழமையான எழுத்துச்சுவடிகளில் இங்கே அலெக்சாண்ட்ரியாவில் கிடைத்த எழுத்துச்சுவடியும் ஒன்றாக இருக்கிறது. இதற்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் பைசாண்டைன் எம்பையர், சாசானிட் எம்பையருக்கு கீழேயும் எகிப்து இருந்தது. கொஞ்ச காலத்துக்கு பெர்ஷியாவுடைய ஆட்சி கூட இங்கே இருந்தது. இதற்கு பிறகு அரபு காலிப்பேட்டுகளுடைய ஆட்சி வருது. கிபி 700க்கு பிறகு, கிறிஸ்து பிறந்து 700 வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய மதம் உருவாக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் அரேபியர்கள் சுன்னி இஸ்லாம் மத நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த கிறிஸ்தவ, யூத இன்னும் மற்ற மதங்களுடைய நம்பிக்கைகளோட இது கலந்து சூஃபி மத நம்பிக்கை என்று பரவ ஆரம்பிக்குது. 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இஸ்லாம் மதத்தையும் உருவாக்கிடுறாங்க. அரபு பேரரசு விரிவடைந்து கொண்டே போகும்போது அங்கெல்லாம் இஸ்லாம் மதத்தை கொண்டு போகிறாங்க. எகிப்தும் இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்படுகிறது. காலிப்பேட்டுகளுடைய காலகட்டத்திற்கு பிறகு மாமுலேக் சுல்தான்களுடைய ஆட்சி ஆரம்பித்தது. மாமுலேக் எம்பையர்னு இதை சொல்கிறாங்க. இவர்கள் 1250 இருந்து 1517 ஒட்டாமான் எம்பையர் வருகிற வரைக்கும் ஆளுகை செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஆதி காலத்தில் இருந்து அங்கே இருந்து வந்த எகிப்திய மதம், கிறிஸ்தவ மதம், யூதர்கள் எல்லோரும் ஒடுக்கப்பட்டு அங்கே முழுக்க இஸ்லாம் மதம் பரப்பப்படுகிறது. 1500களில் இருந்து துருக்கியிலிருந்து வந்த ஒட்டாமான் பேரரசு எகிப்தை ஜெயித்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க.
எகிப்தில் ஒட்டோமான் எம்பையருக்கு கீழே இந்த மாமுலேக் சுல்தான்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. 1798 நெப்போலியன் பிரெஞ்சு படையுடன் எகிப்தில் இறங்குறார். நெப்போலியன் எகிப்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஜெயித்த காரியங்கள், அதற்கு பிறகு நவீன காலத்தில் எகிப்தில் நடந்த வரலாற்று காரியங்களை நாம் அடுத்த பகுதியிலிருந்து பார்க்கலாம்.